மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் அருகே கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது மோதிய சரக்கு ரயில் விபத்தில் பலி எண்ணிக்கை 15 உள்ள நிலையில் மேலும் உயரக்கூடும் என அச்சம். கஞ்சன்ஜங்கா விபத்தில் சேதமடைந்த ரயில் பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணி மும்முரம். தண்டவாள சீரமைப்புக்கு பின் ரயில் சேவை தொடங்கும் என அதிகாரிகள் தகவல். மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து நடைபெற்ற பகுதியை நேரில் ஆய்வு செய்தார் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். டெல்லி அலுவலகத்திலிருந்து நிலைமையை கண்காணித்து வந்த நிலையில் விபத்து குறித்து கேட்டறிந்தார். மக்கள் மீது மத்திய அரசுக்கு அக்கறை இல்லாததே ரயில் விபத்திற்கு காரணம். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் விபத்துகள் அதிகரித்துள்ளதற்கு பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மையே காரணம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அஸ்வினி வைஷ்ணவ், அரசியலுக்கான நேரம் இது இல்லை என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு விளக்கம். நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்து நாட்டில் பயிற்சி முடித்த 25 மாணவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முகாம் அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுக்கோட்டையில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவத்திற்கு இபிஎஸ் கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் மணல் கடத்தல் சம்பவங்கள், பொது சொத்துகள் களவாடப்படுவது வாடிக்கையான ஒன்றுதான் என விமர்சனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு ஆர்.எஸ். பாரதி கண்டனம். வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது அதிமுக தான் என்றும் பேட்டி. அதிமுக இடைத்தேர்தல் புறக்கணிப்பை விமர்சிக்க திமுகவிற்கு என்ன தகுதி உள்ளது? வாக்குகளை கொள்ளையடிக்கும் திருட்டு கும்பல்தான் திமுக. ஆர்.எஸ். பாரதியின் கருத்துக்கு ஜெயக்குமார் பதிலடி. அதிமுகவில் சசிகலாவின் ரீஎன்ட்ரி என்ற பேச்சுக்கே இடமில்லை என ஜெயக்குமார் திட்டவட்டம். கட்சியிலிருந்து சசிகலாவுக்கு எக்ஸிட் கொடுக்கப்பட்டதாகவும் விமர்சனம். ஆயிரம் கருணாநிதி வந்தாலும் அழிக்க முடியாத அதிமுகவை அண்ணாமலையால் அழிக்க முடியுமா என்று ஜெயக்குமார் கேள்வி. பாஜக மாநில தலைவராக பின்லேடனை வந்தாலும் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை எனவும் விளக்கம். அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து அழைப்பு விடுத்தால் கட்சி தலைமை பரிசீலனை செய்யும். ஓபிஎஸ் அணியினரின் கோரிக்கை குறித்து முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி கருத்து. தமிழகத்தில் அண்ணாமலை தலைவரான பின்னர் பாஜக ஒரு ரவுடிசம் மிகுந்த கட்சியாக மாறியுள்ளது. விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம்.
திருவாரூரில் தொழிற்பேட்டைக்காக இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல். காஞ்சிபுரத்தில் பட்டப்பகலில் பெண் காவலருக்கு அரிவாள் வெட்டு. காவலரின் கணவர் மேகநாதனிடம் போலீசார் விசாரணை. காஞ்சிபுரத்தில் பெண் காவலர் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சீருடையில் உள்ள ஒரு காவலர் அரிவாளால் தாக்கப்படுவது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திருப்பூர் அருகே அரசு பேருந்தை முந்த முயன்ற முட்டை லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் சாலை சிதறிய நிலையில் உயிர் தப்பிய ஓட்டுநர். கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் மூடாமல் இருந்த பாதாள கழிவுநீர் கால்வாய். நடைபாதையில் நடந்து சென்ற பெண் கால்வாயில் விழும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியீடு. உடுமலை அருகே காயம்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்த புலி. கூண்டு வைத்து பிடித்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விட்ட வனத்துறையினர். இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் ராமநாதபுரத்தில் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் பொதுமக்கள் வரவேற்பு. தேவக்கோட்டை அருகே அரசு பேருந்து மரத்தில் மீது மோதியதில் கர்ப்பிணி உள்பட 13 பேர் காயம். அரசு பேருந்துகளின் தொடர் விபத்துகளால் பொதுமக்கள் அச்சம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தளபதி விலையில்லா வீடு வழங்கும் திட்டம். கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு வீடு வழங்கினர். திருப்பூரில் வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கருத்து மோதலால் தாக்கிக் கொண்ட நிலையில் வீடியோ வெளியானது. புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடை, ரெஸ்டோ பார்களை மூட நடவடிக்கை எடுக்கப்படும். துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் உறுதி. புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் 6.2 டன் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்தவரை சட்டப்பூர்வ வாரிசாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சொத்து தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நடிகர் அரவிந்த் சாமிக்கு சம்பள பாக்கி வழங்காதது தொடர்பான வழக்கு. பட தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
விவசாயிகளுக்கான 17வது தவணை தொகையாக 20,000 கோடி ரூபாயை நாளை விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்க இருக்கும் நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மணிப்பூர் பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம். எதிர்காலத்தில் வன்முறைகள் நடக்காத வகையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாட்டில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இவிஎம் இயந்திரங்களை ஒழிக்க வேண்டும் என ராகுல் காந்தி ட்வீட். திருமலையில் நடைபெற்ற சுப்பிரபாத சேவையில் ஏழுமலையானை வழிபட்ட நடிகர் அஜித் குமார். வழிபாட்டிற்கு பின் தீர்த்த பிரசாதங்கள் வேத ஆசி வழங்கப்பட்டன.